3 பாடிஸ் வெட்டும் விதம். நீங்கள் இந்த முறையிலே படிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ படிக்கிறது இன்னொரு 5 வருஷம் கழித்து நீங்கள் எந்தெந்த மாடல் வந்தாலும் நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஏனா உயரம், இது வந்து பாடிஸு, அதாவது ஜட்டி, நிக்கர், ஸ்கட்டு, மிடி, அம்பர்லா பாவாடை, இது எல்லாமே கீழாடை. அதே மேலாடை அப்படின்னா பாடிஸ், ஜாக்கெட்டு, மேலே போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே மேலாடை, இது கீழாடை. என்ன இந்த போட்டிருக்குது இப்போ நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது மேலாடைக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து கரெக்டாக நான் நல்லா தெளிவாக எழுதி நோட்ஸு பிடிஎஃப் எடுத்து போடுறேன். இப்போ தற்சமயத்துக்கு நான் இந்த நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கணும். உயரம் எவ்வளோ இருக்கோ அது கூட 1.5 சேர்க்கணும். உயரம் கூட 1.5 சேர்க்கணும். பி வந்து இது வந்து மேலாடைங்கிறதுனால இது மார்பு சுற்றளவு. பி வந்து மார்பு சுற்றளவு. முதல்ல நமக்கு எந்த ட்ரெஸ்ஸு அது மேலாடையா கீழாடையா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். சி வந்து கைமுண்டானா அக்குள், ப்ராக்கெட்டில் அக்குள்னு போட்டுக்க. இது டி மேல் டாப். இது வந்து மேல் டாப். இது வந்து இ வந்து கழுத்து. இதில் வந்து ABCDE வந்திருக்கு. அந்த 2 ட்ரெஸ்ஸும் டி வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ இதில் 1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்படியே ஒன்று கூடிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு. இப்போ உயரம் கூட 1.5 சேர்க்கணும். மார்பு சுற்றளவு கூட, அடுத்தது மார்பு சுற்றளவு கூட 5 சேர்க்கணும். 5 சேர்த்து 4ல் 1 பாகம். அதாவது இந்த மார்பு இடுப்பு எல்லாமே 4ஆல் வகுக்க வேண்டியதாக தான் வரும். இது கால் பாகம். இந்த கைமுண்டா வந்து மார்பு சுற்றளவை 5ஆல் வகுத்து -1/2. அதாவது மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 5ஆல் வகுத்துறணும். அதை அரையால். இப்போ மேல் டாப் ப்ளஸ் அரை. இது நம்ம நிக்கருக்கு கால் அடிப்பாகம் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி இது வந்து மார்பு சுற்றளவை நடுமத்தி எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் சரிசமமாக போடுறது தான் மேல் டாப். இப்போ கழுத்து மார்பு சுற்றளவை 8ஆல் வகுத்துறோம். இது இவ்வளோ அளவு எடுக்கிற விதம். இப்போ நான் மாதிரி அளவு குறிக்கிறேன். மாதிரி அளவு வந்து ஏ வந்து 10 இன்ச்சு வச்சுக்கணும். +1.5. அதாவது இது மடிப்புடன் தான். இதுக்கு எக்ஸ்ட்ரா மடிப்புக்கு கிடையாது. மடிப்புடன். அப்போ 11.5. இது மார்பு சுற்றளவு பி. மார்பு சுற்றளவு 27 வச்சுக்கணும். அது கூட 5 சேர்க்கணும். சேர்த்தா 27 32. 32 4ஆல் வகுத்தா 4 32. இது சி வந்து கைமுண்டா வந்து B/5. அப்போ பி எத்தனை? இது வந்து டைட் அளவு. 5 சேர்த்த பிறகு வர்றது லூஸ் அளவு. அப்போ நம்ம வந்து இந்த கைமுண்டாக்கு டைட் அளவு தான் எடுக்கணும். அப்போ டைட் அளவு 27. அதை 5ஆல் வகுத்தா 5 25, மீதி 2, அதை அரையாக போட்டுக்கலாம். அப்போ சிங்கிறது B/5. அப்போ பி எத்தனை? 27. இது வந்து டைட் அளவு. 5 சேர்த்த பிறகு வர்றது லூஸ் அளவு. நம்ம இந்த லூஸ் அளவு தான், இந்த டைட் அளவு தான் சேர்க்கணும். இப்போ 27 5ஆல் டிவைட் பண்ணால் 5.5. அது கூட -1/2 சேர்த்தா 5. இப்போ டி வந்து மேல் டாப் வந்து 1.5 +1/2 சேர்த்தா 2. இது வந்து பாடிஸ்க்கு இந்த பாடிஸ் வந்து சட்டைக்கு வெளியே தெரியக்கூடாது. அதனால் இந்த அளவு 1.5 அந்த 2 தான் இருக்கணும். மிஞ்சி போனால் அந்த ஜட்டிக்கு கால் அடிபாகம் வர்ற மாதிரி இதுக்கும் ஒரு 2 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வரவே வராது. 2 கூட ஒரு அரை சேர்த்துக்கலாம். இந்த பெட்டிக்கோட்டு ஜிம்மிஸ்லாம் பிள்ளைகளுக்கு தைக்கிறோம் அப்படின்னா இந்த மேல் டாப் வந்து 2 தான் வைக்கணும். இப்போ இ வந்து கழுத்து வந்து மார்பு சுற்றளவை 8ஆல் வைக்கணும். கழுத்து B/8. அப்போ B/8னா லூஸ் அளவை போடணும்.
இதில் 27 டைட் அளவு கைமுண்டாக்கு போட்டோம். இதில் 5 சேர்த்து வர்ற அளவு 32. அதை 8ஆல் வகுத்தா 4 8 32. இதுதான் கணக்கு. மெஷர்மெண்ட் இப்படி போட்டு நீங்கள் வகுத்து போட்டால் தான் சட்டையில் இது படமும் நீட்டாக வரைஞ்சாச்சுன்னா, இந்த படம் முதல்ல வரைகிறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த 3 ட்ரெஸ்ஸும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து நீங்களே எனக்கு கமெண்டில் போடுங்க. இதில் வந்து ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பார்க்கும். ஃபஸ்ட்டு வரையும் போது ரெட் கலர் தான் வரையணும். இப்போ இது வந்து 10 இன்ச்சு இருக்குது, உயரம் 10. அது ரெட் கலரால் வரையும். ரெட் கலரால் வரைகிறேன். திருப்பி இடுப்பு சுற்றளவு, இந்த மார்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு 8 வருது. இந்த 8ல் புள்ளி வச்சுக்கிறணும். 8ல் நடுமத்தி 4. இந்த 4ல் இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும், இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும். நான் சொன்னேன்ல 2 இன்ச்சு, மிஞ்சி போனால் 2.5 வந்துச்சுன்னா இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25 எடுக்கணும். அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இதுதான் மேல் டாப். மேல் டாப் வரைஞ்ச உடனே கைமுண்டா வரைஞ்சிடணும். கைமுண்டா வந்து இது வந்து ரஃப் கோடு போட்டு தானே போடணும். அதனால் இது 5, இது வந்து 4. இந்த பக்கம் கழுத்து, இந்த பக்கம் கைமுண்டா. நீங்கள் கழுத்தை இதில் சேர்த்துடணும். இது மார்பு ஸ்டளவு. மார்பு ஸ்டளவு எத்தனை? 27 5 32. 4ஆல் வகுத்தா 8. அப்போ 8ல் வரையும். 8ல் இங்கேருந்து கோடு போடணும். அதே 8 கீழே கால் அடி இந்த கீழ்ப்பாகத்தில் வரணும். இது வந்து ப்ளூ கலர் கோடால். இதே மார்பு ஸ்டளவு போட்டது அதே இதை கீழ்ப்பகுதிக்கு போட்டுறணும். போட்டு இதை இணைச்சிட வேண்டியதான். இணைச்சா ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்டப்படும் பாகம், ரெட் கலர் கோடு வெட்டப்படாத பாகம். இப்போ மெல்ட்டாக புரிஞ்சிச்சா? இப்போ இது அதே மாதிரி 1.5 இன்ச்சில் புள்ளி வச்சிடணும். இது இங்கேருந்து 1.5 இன்ச்சில் புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சுட்டு இதுதான் கைமுண்டா. இது கழுத்து. இது கழுத்து. இதில் வந்து உயரம் கூட 1.5 மடிப்புடன் அப்படின்னு போட்டிருக்கேன். முன் மடிப்பு தனி, முன்னாடி மடிப்புக்கு தனியாக விட்டுக்கணும். முன் மடிப்பு தனி. அப்போ முன் மடிப்பு அப்படின்னாலே 1.5 தானே. இப்போ அந்த 1.5 இங்கே கொண்டு வரும். 1.5 இன்ச்சுக்கு கோடு இப்படி போட்டு இதோட இணைச்சிடணும். இதோட இணைச்சிடணும். இப்போ இது முன் மடிப்பு. நீங்கள் படம் வரையும்போது பார்த்தா இந்த சைடு இருக்கும். நம்ம பேப்பரில் எடுக்கும்போது இந்த சைடு வரும், துணியில் எடுக்கும்போது இந்த சைடு தான் வரும். இந்த 1.5ங்கிறது கண்டிப்பாக எடுக்கணுமா? நம்ம 1.5 வந்து வளைவு வர்றதுக்காக போடுறது தான். நமக்கு வளைவு ப்ராக்டிஸ் வந்துட்டுன்னா இது தேவையில்லை. இப்போ A + 1.5, இது B + 5/4, இது C B/5 -1/2, இது D ப்ளஸ். இப்போ உயரம் வந்து 10 + 1.5 சேர்த்தா 11.5. நம்ம 11.5 எடுத்துக்கணும். 11.5 போடணும். இப்படி பார்த்தா கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக 8 இருக்குது.
அப்போ 8ல் நடுமத்தி 4, இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும், இந்த சைடு 1 இன்ச்சு எடுக்கணும். இதுதான் மேல் டாப். 2 இன்ச்சு கரெக்டாக வந்துட்டு. இது வந்து கழுத்து பகுதி, அதாவது ஓப்பன் எந்த பக்கம் இருக்கோ அது கழுத்து, இது கைமுண்டா. அப்போது நம்ம கைமுண்டா பக்கத்தில் கைமுண்டா பக்கத்தில் 5, இது வந்து 4. இதை இங்கே இணைச்சிடணும், இதை அங்கே இணைச்சிடணும். அங்கே இணைச்சி இந்த மடிப்பையும் சேர்த்து எடுத்துடணும். இதை அதே மாதிரி இது இங்கேருந்து இங்கே வளைச்சிடணும், இதை இங்கே வளைச்சிடணும். இது உங்களுக்கு புரியலைன்னா இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு புள்ளி வச்சுக்காங்க. படம் வரையும் போது நம்ம இதை இந்த சைடு தானே வரைஞ்சிருந்தோம். அதை தான் சொல்கிறேன். படம் வரையும் போது நம்ம அப்படி உனக்கு அது திணறிச்சு அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம், இந்த பக்கம் இப்படி போட்டுட்டு இது இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம கைவசம் இதுதான் வரும். அதனால் இதே மாதிரி இந்த பாடிஸ்க்கு இந்த 11ல் இதை வெட்டி எடுத்துட்டு ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்டப்படும் பாகம், படத்தில் எந்த கோடெலாம் வெட்டுற பகுதின்னு பாருங்கள், பார்த்து வெட்டி பகுதி ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்டப்படும் பாகம். இதை வெட்டியாச்சு. இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு. இது வந்து ஃபோல்டான பகுதி. இது ஃபோல்டான பகுதியும் இருக்கும், முன்பக்கம் ப்ளூ கலரும் இருக்கும், இது ஓப்பன் இருக்கும். அப்போ இதை இப்படி எடுத்து இப்படி போட்டால் தான் அது பாடி சார். இதெல்லாம் வெட்டினா தான் நமக்கு இந்த பெட்டிக்குடி ஜிம்மிஸ்லாம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்றில் உள்ளது மாறி மாறி வரும். மாறி வந்தாச்சுன்னா இதுதான் பாடிஸ். நான் இப்போ 3 ட்ரெஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜட்டி, ரெண்டாவது வந்து நிக்கர், மூணாவது வந்து பாடிஸ். 3 ட்ரெஸ்ஸு வந்திருக்கு. 3 ட்ரெஸ்ஸும் படம் அளவெடுக்கிற விதம் சொல்லியிருக்கேன், படம் வரைஞ்சிருக்கேன், அது போக பேப்பர் கட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் கட்டிங் இந்த வாரம் நீங்கள் வீட்டில் இருந்து பேப்பர் கட்டிங் திரும்ப அதை கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் அந்த துணியில் போடுற விதம் சொல்லித்தரேன். அப்படின்னா கரெக்டாக லெவலாக போகும். நீங்கள் இதே முதல் ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றில் உள்ளது பண்ணிக்கிட்டே இருக்கும். இது குறிப்பிட்ட இப்போ ஜட்டி, நிக்கர், பாடி 3க்கும் 25 பீஸ் கட்டாயம் வெட்டி ஆகணும். ஜட்டியில் 25 வெட்டுங்க, நிக்கரில் 25 வெட்டுங்க, பாடி சொட்டுங்க. ஆனால் அடுத்த ட்ரெஸ் வந்து பெட்டிக்கோட் வரும். அந்த பெட்டிக்கோட்டுக்கு வந்து நமக்கு வெட்டப்பட தேவையில்லை, ஏன்னா இந்த 3ல் உள்ள அளவும் அதை நமக்கு அதில் வந்துடும். அதாவது எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது இந்த 3 சொல்லிக் கொடுத்த பிறகு 4ஆவது ட்ரெஸ்ஸு நீங்களாக எங்களுக்கு போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பிள்ளைகளுமே போட்டுருவாங்க பெட்டிக்கோட்டு அவங்க தான் போடுவாங்க. அப்புறம் மிடி போடுவாங்க, அப்புறம் ஸ்கர்ட்டு போடுவாங்க, அப்புறம் பாவாடை, இந்த 2 பாட்டு 3 பாட்டு அந்த பாவாடைகளும் தைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு தான் அம்பர்லா பாவாடை போகும். அதுதான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த 3 ட்ரெஸ் கிடத்தாப்புல நான் சொல்லிக் கொடுத்த 3 ட்ரெஸ்ஸுக்கு அவங்க திருப்பி 3 ட்ரெஸ்ஸு சொல்லாமல் கொள்ளாமல் அவங்களே போடுவாங்க. இந்த அளவுப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி. இப்போ 3 ட்ரெஸ் சொல்லியிருக்கேன். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல.